சின்னத்திரையில் நகைச்சுவை நடிகராக இருந்தவர் நடிகர் வடிவேலு பாலாஜி அவர்கள். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் காலமானார். பாலாஜி அவர்கள் மதுரையை சேர்ந்தவர். பொதுவாகவே இவர் பார்த்தீங்கன்னா கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நடிகர் வடிவேலு அவர்களுடைய பாணியில் நகைச்சுவைகளை எடுத்து முன்வைப்பார். இதனாலேயே இவருக்கு வடிவேலு பாலாஜி அப்படிங்கிற ஒரு பட்டம் அப்படிங்கிறது கிடைத்திருந்தது. இவருக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய மரணத்திற்கு பின்பு இவருடைய குடும்பத்தினர் மிகப்பெரிய வறுமையில இருப்பதா இவருடைய மகன் ஸ்ரீகாந்த் அவர்கள் தற்போது வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இருந்த வரைக்குமே எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம எங்களை வளர்த்து எடுத்தாரு. ஸோ அப்பா போனதுக்கு அப்புறம் தான் அப்பா இல்லாத கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. குறிப்பா சொல்லணும்னா என்னுடைய மோட்டார் சைக்கிளுக்கு இஎம்ஐ கட்டுறது கூட எங்க கிட்ட காசு இல்லை. அந்த அளவுக்கு நாங்க வறுமையில இருக்கிறோம். எங்க கிட்ட இருந்த காரு, விலை மதிப்பான பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்க வித்துட்டோம். அப்பா இறந்த அந்த சமயத்துல இருந்தே திரையுலகினர் என்ன சொன்னாங்கன்னா, என்னை சின்னத்திரையில நடிக்க வைப்பதாகவும் அதற்கு வாய்ப்பளிப்பதாகவும் சொன்னாங்க. ஸோ அதற்காக தற்போது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய மிகப்பெரிய ஆசையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கிறது மட்டும்தான். அப்பா இறந்த பிறகு அம்மா வேலைக்கு போறாங்க, ஆனா அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.